சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் என்றால், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நம்ம அதனால தான் பாடினோம், உலகத்தில் இருப்பவனிலும் என் இயேசு பெரியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்கிறதான அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? அல்லேலூயா. நீங்க அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நீங்க இந்த இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு அடமலை மாதிரி ஆராதனை வெளியே வரும். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்கிற அந்த எண்ணம். அவர் பெரியவராகவே இருக்கிறார். இங்க வசனம் அதைத்தான் சொல்லுது, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அத்தனை பெரிய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்றோம், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். அது எல்லாமே நம்மை காட்டிலும் பெரியது. நிறைய காரியங்களை நம்பி செஞ்சிடலான்னு நினச்சி இறங்குறோம். ஆனால் என்ன செஞ்சிடறோம்? தோத்துடுறோம். ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பயங்கள் இருக்குது. அது நம்மளை விட பெருசாக தான் என்ன செய்யுது? இருக்குது. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற இதெல்லாம் நம்மளை விட அது பெருசாக தான் என்ன செய்யுது? இருக்குது. பட் திஸ் மார்னிங் we have a good news. இந்த காலை வேளையில நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. அது என்னன்னா, நாம சந்திக்கிற எல்லா சூழலை விட, எல்லா பிரச்சனைகளை விட நாம் ஆராதிக்கிற, நம்ம கூட இருக்கிற, நமக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. என் பொருளாதார நெருக்கடியை விட நான் பெரிய ஆளு கிடையாது. என் வியாதியை விட நான் பெரிய ஆளு கிடையாது. நான் சந்திக்கிறதான ஃபெயிலியர்ஸை போராடி ஜெயிக்க நான் பெரிய ஆளு இல்லை. நான் சந்திக்கிற பயத்தை காட்டிலும் நான் பெரிய ஆளு இல்லை. என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை சரி செய்யலாம் நினைக்கிறேன், முடியல, நான் பெரிய ஆளு இல்லை. ஆனா எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு என் பிரச்சனைகளை விட, நான் சந்திக்கிற குடும்ப பிரச்சனைகளை விட, என்னுடைய ஃபெயிலியர்ஸை விட, என்னுடைய பொருளாதார நெருக்கடியை விட, என்னுடைய வியாதியை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர். அதுதாங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான நற்செய்தி. ஆமென். நம்ம ஆராதிக்கிறதான தேவன் பெரியவராக இருக்கிறார். God is always bigger than any situation, problem or enemy that we face in our lives. நம்ம சந்திக்கிற வாழ்க்கையில சந்திக்கிற எப்படிப்பட்ட எதிர் சூழலை பார்க்கிறோம், எதிராளியை பார்க்கிறோம், இயேசு எப்போதும் பெரியவராகவே இருக்கிறார். அந்த பெரியவரை தான் இன்னைக்கு ஆராதிக்கும்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெரிய தேவனை சிறிய கூட்டம், சின்ன ஆட்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நம்ம சின்ன ஆட்கள் தான், பெரிய காரியங்களை செய்ய முடியாத ஆட்கள் தான், நம்ம பெரிய பெரிய காரியங்களை சந்திக்க எதிர்கொள்ள திராணி இல்லாத ஆட்கள் தான். ஆனாலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு பெரியவராய் இருக்கிறபடியினால் நம்ம இன்னைக்கும் பெரியவர்களாய் நிற்கும்படி, ஜெயமுடையவர்களாய் வாழும்படி அவர் நம்மளை நிற்க செய்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பெரியவர். அல்லேலூயா. இப்ப இந்த நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில எத்தனை பெரியவர் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். Our God is greater, stronger and higher than anything else in this world. அவர் நாம இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் பெரியவராக இருக்கிறார். நம்மளுடைய லைஃப்ல, வாழ்க்கையில பிராக்டிக்கலா நம்ம கடந்து செல்லுகிறதான சில காரியங்களை
நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். முதலாவது, God is bigger than our problems. நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம இன்னைக்கு சொல்றோம் பாருங்க, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அந்த பிரச்சனைகளை பார்க்கலாம் அவர் பெரியவராக இருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை லிஸ்ட் போடுங்க, அந்த லிஸ்ட் போடப்படுகிற எல்லா பிரச்சனையும் பார்க்கலாம் இயேசு பெரியவர் தான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கோலியாத் looked bigger than David. தாவீதை விட தாவீதுக்கு முன்பதாக நின்ன கோலியாத் எப்படி தோன்றினான்? ஒரு பெரிய ராட்சசன். தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கோலியாத் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. அதுலயும் இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்து தினந்தோறும் வந்து அவன் பேசுற அந்த நிந்தனைகள் எல்லாம் கேட்டு கேட்டு இவங்க போய் பயந்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம். நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பாருங்க, அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் தினந்தோறும் கோலியாத் என்கிற பிரச்சனை என்ன செஞ்சுக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறாங்க. இப்ப தாவீது ஒரு சிறிய ஆட்டு இடையன் கோலியாத்துக்கு முன்னாடி போறாரு. இப்ப கோலியாத்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் என்ன செய்யறாரு, தாவீதுக்கு முன்னாடி நிக்கிறாரு. தாவீது ஒரு சோட்டா பாய். இப்ப பாருங்க, அங்க நடந்தது என்னன்னா, இவன் பெரிய ஈட்டியோடு வரான், பட்டயத்தோடு வரான், கேடகத்தோட வரான். ஆனா தாவீது ஒரு சிறிய ஆள் தான். கூட யார் இருந்தது? கர்த்தர் இருக்கிறாரு. அந்த கர்த்தரோடு கூட கர்த்தரை நம்பி தாவீது கோலியாத்து முன்னாடி போய் நின்னாரு. ஒரே ஒரு கல்லு அடித்தாரு. கோலியாத்து குப்புற விழுந்தான், மடிந்து போனான். பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போனது. இதுல இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது என்ன அப்படின்னா, நம்ம கூட கோலியாத்தை பார்க்கிலும், கோலியாத்து போன்றதான பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்க்கிலும் நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறதான பிரச்சனைகள் நமக்கு ஒரு கோலியாத்து மாதிரி இருக்கலாம், ஒரு பெரிய ராட்சசம் போல இருக்கலாம், மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கலாம், மிகப்பெரிய திகைப்பை ஏற்படுத்துகிறதாக இருக்கலாம். நமக்கு இந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம கூட கர்த்தர் இருப்பாரானால், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களாக நம்ம இருப்போம்னா, அந்த பிரச்சனைகளை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவராகவே இருக்கிறார். அந்த பிரச்சனைகளை பார்க்கிலும் இயேசு பெரியவராகவே இருக்கிறார். அந்த பெரிய தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 34வது சங்கீதம் 19வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அங்க வேதம் சொல்லுது, வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, கர்த்தர் என்ன செய்வாரா? எல்லாவற்றிலும் நின்றும் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், எல்லாவற்றிலும் நின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்க, ஒரு 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 நம்பிக்கையோடு இருங்க. என்னன்னா, நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், என் கூட இருக்கிறதான ஆண்டவர் பெரியவர். அப்படிங்கிற அந்த தைரியத்துல நின்னுகிட்டே இருங்க. எல்லாவற்றின் நின்றும் அவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் படை தளபதிகளும் கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கினாங்க. ஆனா இந்த தாவீது பயந்து நடுங்கல, தைரியமா போய் நின்னாரு. காரணம், தாவீதுக்கு தெரியும் என் கூட இருக்கிறதான கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எத்தனை பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, நமக்குள் வாசம் பண்ணுகிறதான இயேசு பெரியவரா இருக்கிறபடினால் நிச்சயமாய் ஜெயம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, don't magnify your problems, magnify your God.
ஒருபோதும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பெருசா பேசாதீங்க. நீங்க பெருசா பேச வேண்டியதெல்லாம் உங்க தேவனை குறித்து தான். நம்ம பெருசா பேச வேண்டியதெல்லாம் என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதுதான். அவருக்கு முன்னாடி என் பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லாமல் போகும்படி அந்த கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம பெரிதாய் பார்க்க வேண்டியதும் பெரிதாய் பேச வேண்டியதும் என் கூட இருக்கிறதான தேவன் எத்தனை பெரியவர் என்பது மாத்திரமே. அல்லேலூயா. இரண்டாவது, God is bigger than our fears. நம்முடைய தேவன் நம்முடைய பயங்களை காட்டிலும் அவர் பெரியவர். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் தேவன் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளவு உரிமையோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நீ பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்றேன், இருக்கிறேன். நீ திகையாத, because I am your God. நான் உன் தேவன். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் திகையிற? திகைக்காத, பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்றேன், இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அநேக பயங்கள் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை சோர்வுக்குள்ளாக்கிறது. இது எப்படி நடக்குமோங்கிறதான பயம் நம்மளை சோர்வாக்கிறது. பல காரியங்களை நம்ம நினைத்து பயந்தே வியாதிஸ்தர்களாக மாறி போனோம். அநேகருடைய பயம் அவங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தை உண்டு பண்ணிருச்சு. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், வாழ்க்கையை குறித்து தான பயம் எனக்குள்ள வந்ததுனால கூடவே சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சுங்கிறார். ஒரு பயம் வந்த உடனே உள்ள எல்லா வியாதியும் என்ன செஞ்சிருது, கூடவே வந்துருது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ திகையாத, நான் உன் தேவன் ஆண்டவர் சொல்றார். நம்முடைய பயங்களை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க பயத்தை பார்க்கலாம் இயேசு பெரியவர். அவர் நீங்க என்ன காரியத்தை குறித்து பயந்துருந்தீங்களோ அந்த காரியத்தில் இருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார். அவர் உங்க கூட இருக்கிறவர், அவர் பெரியவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, God is bigger than our failures. நாம சந்திக்கிறதான தோல்விகளை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். யோவான் 21:15 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். சார், இங்க பாருங்க, பேதுருவின் இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசு கேட்கிற கேள்வி இது. இயேசு சிலுவை மரணம் அந்த பாடுகளினுடைய காலத்துல இந்த பேதுரு யாருன்னா தோற்று போனவர். எப்படி தோற்று போனார்? He was a failure because he betrayed Jesus for 3 times. இயேசுவை 3 முறை மறுதலித்தார், மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். அப்படிப்பட்ட தோல்வியினால துவண்டு போன ஒரு மனிதன். இப்ப இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதன் பிற்பாடு சில என்கவுண்டர்ஸ். அதுல இயேசு இந்த பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த பேதுரு சொல்றாரு, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. அதோட விட்டுட்டாரா? ரெண்டாவதும் கேட்கிறார், நீ இவர்களோட என் இடத்துல அன்பா இருக்கிறாயா? செகண்ட் டைம் he is asking this same second time, same question, again the same answer Peter was telling. ரெண்டாவது முறையும் அதே பதில் என்ன செய்றாரு பேதுரு சொல்றாரு, ஆமாண்டவரே, நான் என்ன செய்றேன், நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்.
உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மூணாவது முறையும் அதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். மூணாவது முறை பேதுருவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பதான் பேதுரு இந்த வார்த்தை, இதுக்கு முன்னாடி 2 ஆன்சர் பண்ணாரு பாருங்க, அதோடு கூட சேர்த்து இன்னொரு காரியத்தையும் சொல்றார். சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் சொல்லணும்னு இல்லை, யூ நியூ எவ்ரிதிங். என்னை குறித்து என்னுடைய A to Z எல்லாமே உமக்கு தெரியும். இந்த வார்த்தையை பேதுரு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? I am a failure. நான் தோற்று போனவன், நான் தோல்வியை தழுவியவன். You know everything. உமக்கு அது எல்லாமே தெரியும். இத சொன்ன உடனே மீண்டும் இயேசு சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை தோத்துட்டோம், நம்ம தோல்வியை தழுவிட்டோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சந்திச்ச எல்லா தோல்விகளை பார்க்கலாம் இயேசு பெரியவர் என்பதை மறந்து போகாதீங்க. அவர் மீண்டும் உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு தோற்று போனவன் தான், அதை இயேசுவின் இடத்திலேயே சொல்றான். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீன்னு சொல்றான். அந்த பேதுருவை மீண்டும் தூக்கி எடுத்து அந்த பேதுருவை கொண்டு சபையை கட்டிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த காலை வேளையில நீங்க வாழ்க்கையில எந்த நிலையில தோற்று போயிருந்தாலும் மீண்டும் உங்களை எழுந்து நிற்க செய்கிற, உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ பண்ணுகிறதான கர்த்தர் பெரியவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா, God is bigger than our future. நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறோம், தேவன் பெரியவர். வாசிக்கலாம் ஒரு வசனம், எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், அதாவது உங்களுடைய ஃபியூச்சரை குறித்ததான ஒரு முடிவு, அதை குறித்து நான் உங்க பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆங்கில வேதாகமத்தில் சில மொழிபெயர்ப்புகள் இந்த வார்த்தையை இப்படியாக சொல்லுது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், அவைகள் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அது நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறார். நம்ம எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, அது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பயந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதிர்காலத்தை குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் எதிர்காலம் என் கையில் இருக்குது, உன் எதிர்காலம் அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எதிர்காலத்தை குறித்து ஒரு பிக்சர் வச்சுருக்கிறோம் பாருங்க. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு யோசனை, நமக்கு ஒரு சிந்தை இருக்குது பாருங்க. அதை விட நம்ம கூட இருக்கிற தேவன், நமக்குள் வாசம் பண்ணுகிறதான தேவன் பெரியவர். ஆகையால் நம்முடைய எதிர்காலத்தை அவர் பெரிய அளவில் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமெனா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம கலங்கிட்டு இருந்தோம்னா, அந்த எதிர்காலத்தை பார்க்கலாம் இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொல்லுகிற கர்த்தர் எதிர்காலத்தை நமக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கு அது ஆசீர்வாதம் உடையதாகவும் இருக்கும். நமக்குள் இருக்கிறதான தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஒரு காரியத்தை நீங்கள் தீர்க்கமாக சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே போங்க. நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீங்க. என்னன்னா, மை காட் இஸ் பிகர் தேன் மை சிக்னஸ். என் தேவன் என்னுடைய வியாதியை பார்க்கிலும் பெரியவர். சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வியாதி, என்ன பலவீனம் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்து சொல்லுங்க, மை காட் இஸ் பிகர் தேன் மை டெப்ட். என்னுடைய கடனை பார்க்கிலும் இயேசு பெரியவர்னு சொல்லுங்க.
நான் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் அதை விட இயேசு பெரியவர், அவர் கடனை அடைக்க எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்க, மை காட் இஸ் பிகர் தேன் மை ஃபியர்ஸ். என்னுடைய பயங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், அதனால பயத்திலிருந்து என்னை விடுவிப்பார்னு சொல்லுங்க. மை காட் இஸ் பிகர் தேன் த டெவில் தட் ஐ அம் ஃபேசிங். நான் சந்திக்கிற பிசாசை பார்க்கிலும் இயேசு பெரியவர்னு சொல்லுங்க. அல்லேலூயா. bigger than the man that I am facing. இந்த உலகத்துல இருக்கிறவனை நான் சந்திக்கிறேன் பாருங்க, அவனை விட இயேசு பெரியவர்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லி 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 ஜெயமெடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு பெரியவர். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சம்பவிக்கிறதான காரியங்களை பார்த்து துவண்டு போகாதீங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு பெரியவராகவே இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.